எடிஃபிகேஷன் ப்ராசஸிலிருந்து உங்கள் மனிஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட தொடர்பு ஒரு சார்பான்னு பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் அப்படி ஒரு சார்பு இருக்கும் பட்சத்தில் அது ஒன்றுக்கொன்றா மேற்கோர்த்தலா அப்படின்றதையும் சோதிக்க போகிறோம். எப்படி சோதிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்துக்காட்டு 1.14 மற்றும் பயிற்சி 1.3 இருக்கக்கூடிய 4வது கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். சரி, கீழ்காணும் சார்புகள் ஒன்றுக்கொன்றா மற்றும் மேற்கோர்த்தலா என சரிவார்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, எஃப் என்ற சார்பு எண்ணிலிருந்து எண்ணுக்கு வரையறை செய்யப்பட்டுள்ளது. எப்படி வரையறை செஞ்சுருக்காங்கன்னா எஃப் ஆஃப் என் சமம் n+2ன்ற மாதிரி வரையறை செஞ்சுருக்காங்க. இது சார்புன்னு அவங்களே சொன்னதுனால நம்ம சார்பு என்பதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்றுக்கொன்றா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஒன்றுக்கொன்றா என்பதை நம்ம வெரிஃபை பண்ணணும்னா எப்போவுமே என்ன செய்வோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது முரண்பாடாக எடுத்துக்க போகிறோம். முரண்பாடுனா என்ன எடுத்துக்கலாம்னா இது வந்து பலவற்றுக்கு ஒன்றுன்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எஃப் ஆஃப் என் சமம் எஃப் ஆஃப் எம்னு ஒரு வேலை இருக்கிறதா கருதலாம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோ டயக்ராம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த அம்புக்குறி படத்துலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய என் என்பது தான் சார்பகம், அதே என் என்பது தான் என்னவாக இருக்குன்னா துணை சார்பகமாகவும் இருக்குது. இதில் ஏதாச்சும் 2 நம்பர் என் எம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 நம்பருக்கும் ஒரே பிம்பம் அதனுடைய துணை சார்பகத்தில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். அந்த ஒரே பிம்பத்தை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கும் பட்சத்தில் எஃப் ஆஃப் என் என்பதை எப்படி வரையறை செஞ்சுருக்காங்கன்னா n+2ன்னு வரையறை செஞ்சுருக்காங்க. அப்போ n+2 என்பது m+2க்கு சமம் ஆகிடும். எனவே 2 அடிபட்டு போச்சுன்னா n = m. அப்போ n-ம் m என்ன ஆகிடுது? சமம் ஆகிடுது. ஆக n-ம் m-ம் வேறு வேறு எண்களாக இல்லை, அவை இரண்டும் ஒரே எண்களைத்தான் குறிக்கின்றன. ஆக இது நிச்சயமாக என்னவாக தான் இருக்கும்னா ஒன்றுக்கொன்றாக தான் இருக்கும். அதாவது நம்ம தப்பாக எடுத்தோம், n-mன்ற 2 நம்பருக்கு ஒரே பிம்பம் இருக்கிறதா. n-ம் m-ம் வேறு வேறு எண்களாக இல்லை, அந்த 2 எண்களும் எப்படிப்பட்ட எண்களாக இருக்குது? சமமான எண்களாக மாறிடுது. ஆகையால் இது வந்து ஒன்றுக்கொன்றுன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அடுத்தது இது மேற்கோர்த்தலா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரடியான ஒரு அம்புக்குறி படத்தை எடுத்துக்கிறேன். அதாவது 1, 2, 3ன்னு சொல்லக்கூடியதான் இந்த இயலெண்களுடைய கணம். அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய துணை சார்பகத்திலும் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் என் சமம் n+2 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 2 என்ன கிடைக்கும்னா 3, 2 + 2 என்ன கிடைக்கும்னா 4. அதனால் அது நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கேன். சரி, அப்படி இருக்கும்போது இந்த துணை சார்பகத்தில் இருக்கிற எல்லா மதிப்புகளுக்குமே முன்பிம்பம் இருக்கின்றனதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இந்த 1 மற்றும் 2 என்ற இந்த 2 உறுப்புகளுக்கும் முன்பிம்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது இது என்ன கிடையாதுன்னா மேற்கோர்த்தல் சார்பு அல்ல. எனவே இது மேற்கோர்த்தல் இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா முன்ன கேட்ட அதே கேள்வியில் சார்பகத்தில் மட்டும் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா சார்பகத்து கூட -1,0 அப்படின்ற இந்த கணத்தையும் இணைச்சிருக்காங்க. ஆகையால் அதே மாதிரி ஒன்றுக்கொன்றுன்றதை தெளிவாக சொல்லிடலாம். எஃப் ஆஃப் என் சமம் எஃப் ஆஃப் எம்னு எடுத்துக்கும் போது n+2 சமம் m+2ன்னு வரும். 2 அடிபடும் பொழுது n சமம் m. ஆகையால் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றுன்னு சொல்லிடலாம். சரி, இது வந்து மேற்கோர்த்தலான்னு பார்க்குறதுக்கு மீண்டும் அதே போல் அம்புக்குறி படம் எடுத்துப்போம். அந்த அம்புக்குறி படத்தில் இப்போ என்ன ஆகிடும்னா ஒவ்வொரு எண்களுமே ஒரு முன்பிம்பம் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணுக்குமே என்ன இருக்கும்? முன்பிம்பம் இருக்கும். இப்போ 5 எடுத்துட்டோம்னா 5ல் 2 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ன்ற நம்பர் இங்கே இருக்கும். ஆகையால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கோர்த்தல்னு சொல்லிடலாம். இருந்தாலும் இதை நம்ம விளக்கமாக சொல்லும் பொழுது எழுத்துக்களை பயன்படுத்தி சொல்லணும். அதாவது பொதுவாக தான் சொல்லணும் இல்லைங்களா? அதனால் என்ன சொல்லலாம்னா, ஒருவேளை இந்த துணை சார்பகத்தில் m அப்படின்ற ஒரு உறுப்பு இருந்தால் ஆக்சுவலாக நமக்கு சார்பு எப்படி வரையறை செஞ்சுருக்காங்க பாருங்கள். எஃப் ஆஃப் என் சமம் n+2. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் mன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த +2 இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்? -2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ m-2ன்ற மாதிரி நமக்கு எங்கே இருக்கும்னா சார்பகத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் கதையாக. அதாவது துணை சார்பகத்தில் உள்ள ஒவ்வொரு எம்மிற்கும் ஒரு m-2ன்றது எங்கே இருக்குது? சார்பகத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது நிச்சயமாக மேற்கோர்த்தல். எனவே இந்த சார்பு ஒன்றுக்கொன்றாகவும் இருக்குது, மேற்கோர்த்தலாகவும் இருக்குது. அப்போ வெறுமனா இந்த வரையறை மட்டும் முக்கியம் இல்லை, எந்த சார்பகத்தில் எந்த துணை சார்பகத்துக்கும் இடையில் வரையறை செஞ்சுருக்கிறாங்கன்றது அவசியம்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த எடுத்துக்காட்டு கணக்கில் இருந்து. சரி, அடுத்த கணக்கு பாருங்கள். கீழ்காணும் தொடர்புகள் சார்புகளான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு தொடர்பு. எனவே இது சார்பா இல்லையான்னு நம்ம முதல்ல வெரிஃபை பண்ணோம். சரி, அடுத்தபடியாக
அது சார்பாக இருந்ததுன்னா ஒன்றுக்கொன்றா மேற்கோர்த்தலான்னு சோதிக்க சொல்கிறாங்க. சார்பு இல்லை எனில் காரணம் கூறணும்னு சொல்லியிருக்காங்க. ஏ அப்படின்ற ஒரு கணம், அதில் ஏபிசி. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்களை மட்டும்தான் எடுத்திருக்குது. அதாவது முடிவுள்ள ஒரு கணமாக இருக்கிறதுனால நமக்கு எளிமையாக அதுக்கு அம்புக்குறி படம் போட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஏலேருந்து ஏ தான் வந்து வரையறை செஞ்சுருக்கிறாங்க சார்பை. இங்கே அந்த தொடர்பு இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க, சார்பு கிடையாது, சாரி. அதாவது அந்த தொடர்பு தான் சொல்லியிருக்காங்க. அந்த தொடர்பை நான் ஒரு அம்புக்குறி படமாக போட்டேன்னா இந்த போல் கிடைக்கும். அதாவது ஏ சியுடன் தொடர்புடையது, பியும் சியுடன் தொடர்புடையது, சி பியுடன் தொடர்புடையதுனால அதுக்கு நம்ம அம்புக்குறி போட்டிருக்கோம். சரி, இப்போ இது வந்து ஒரு சார்பா இல்லையான்னு எப்படி சொல்லுவோம்? நினைவுபடுத்தி பாருங்களேன். சார்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒருமைத்தன்மை வாய்ந்த பிம்பம் இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஏ என்ற இந்த உறுப்புக்கு ஒரு பிம்பம் தான் இருக்கணும், சின்ற ஒரு பிம்பம் தான் இருக்குது. பி அப்படின்றதுக்கும் ஒரு பிம்பம் தான் இருக்குது, சிக்கும் ஒரு பிம்பம் தான் இருக்குது. அதே சமயத்தில் சார்பகத்தில் எல்லா உறுப்புக்கும் பிம்பம் இருக்கானா இருக்குது. அதனால் இது என்ன சொல்லிடலாம்னா ஒரு சார்புன்னு சொல்லலாம். ஸோ அப்போ கொடுக்கப்பட்ட இந்த தொடர்பானது ஒரு சார்பாக இருக்குது. சரி, இது ஒன்றுக்கொன்றா இல்லையா அப்படின்னா, ஒன்றுக்கொன்றை பொறுத்தவரையிலும் நம்ம எப்படி முடிவெடுப்போம்னா, துணை சார்பகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எதெல்லாம் தொடர்பில் இருக்குதோ, இன்னும் இதாக சொல்லணும்னா வீச்சகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்துக்கும் முன்பிம்பம் ஒன்றாக இருக்கணும், ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒன்றுக்கொன்று சார்புன்னு சொல்லுவோம். இப்போ இதனுடைய வீச்சகம்னு எடுத்துட்டோம்னா எது ரெண்டும் தான் வரும்னா பியும் சியும் தான். ஏன்னா அவை ரெண்டும் தான் தொடர்பில் இருக்கக்கூடிய எண்கள். சரி, இப்போ பியினுடைய முன்பிம்பம் சி மட்டும்தான். ஆனால் சியினுடைய முன்பிம்பங்கள் எத்தனை இருக்குதுன்னா 2 முன்பிம்பங்கள் இருக்குன்னு, ஒன்று ஏ இன்னொன்று பி. ஆகையால் இது என்ன கிடையாதுன்னா ஒன்றுக்கொன்று அல்ல. அதே சமயத்தில் இது வந்து மேற்கோர்த்தலா அப்படின்றதையும் நம்ம எளிமையாக சொல்லிடலாம். மேற்கோர்த்தல்னா நமக்கு துணை சார்பகத்தில் எல்லா உறுப்புக்குமே ஒரு முன்பிம்பமாவது குறைந்தபட்சம் இருக்கணும். ஆனால் அப்படி இங்கே இல்லை. ஏ அப்படின்ற இந்த உறுப்புக்கு என்ன இல்லைன்னா முன்பிம்பம் இல்லாமல் போயிடுச்சு. எனவே இது வந்து மேற்கோர்த்தலும் அல்ல. சரிங்களா? ரெண்டாவது சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் என்ற ஒரு கணம் எக்ஸ் கமா ஒய் கமா இசட், அப்புறம் இந்த தொடர்பு வந்து எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் கமா இசட் இசட் கமா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனவே இது வந்து ஒரு சார்பா இல்லையா அப்படின்னு தெளிவாக பார்க்கறதுக்கு இதுவுமே ஒரு முடிவுள்ள ஒரு கணமாக இருக்கிறதுனால எளிமையாக நம்ம அம்புக்குறி படம் போட்டாலே தெரிஞ்சு போயிடும். இந்த அம்புக்குறி படத்தில் சார்பகத்தில் இருந்து நம்ம துணை சார்பகத்துக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொடர்பை அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கோம். சரி, இது வந்து தொடர்பா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து இது வந்து ஒரு சார்பா இல்லையா அப்படின்னா இது சார்பு கிடையாது. ஏன் கிடையாது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு உறுப்புக்கு 2 பிம்பங்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி 2 பிம்பங்கள் வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒய் அப்படின்னு சொல்லி இந்த உறுப்புக்கு பிம்பமே இல்லை. இந்த 2 கான்செப்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், நிறைவு செஞ்சால் தான் அதை நம்ம சார்புன்னே சொல்லுவோம். இதில் 2 விஷயங்களுமே அடிபட்டு போகுது. ஆகையால் இது என்ன கிடையாதுன்னா சார்பு அல்ல. சார்பே இல்லைன்னும் போது நம்ம என்ன வெரிஃபை பண்ண வேண்டியதில்லை, சோதிக்க வேண்டியது ஒன்றுக்கொன்றா மேற்கோர்த்தலான சோதிக்க வேண்டியதில்லை. மிக எளிமையான 2 கணக்குகள் தான். நன்றி. நம்முடைய சேனலை உங்களுடைய நண்பரோட பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி.